ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மனோகர் இருந்துட்டு எப்படியாவது நம்ம சேரன், பாண்டி இவங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு வேலையா வச்சு அவங்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு வேலைக்கார மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "இங்க பாருடா, நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி இவங்க வேலைக்காரனா தான் இருக்கணும். மாப்பிள்ளை வீட்டார் மாரி இருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து சொல்லிடுறாங்க. "அப்பா இப்ப பிரச்சனை இல்லப்பா. நிலா வர வரைக்கும் நம்ம இத சமாளிச்சுக்கலாம். நிலா வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. அதை பற்றி நீ எந்த கவலையும் பட தேவையில்ல." அப்படின்ற மாதிரி நம்ம மனோகர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நிலா இருந்துட்டு, "அண்ணி கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா, "எதுக்கு இப்போ ஃபோன் கேட்குற?" "அண்ணி முதல்ல கொடுங்க. அங்கே சேரனால எப்படி இருக்காருன்னு நான் கேட்கணும்." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நிலா, "அவங்களாம் நல்லா தான் நிலா இருக்காங்க. அவங்க மேடையில் தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. அண்ணி இப்படி தான் வீட்டுக்கு வந்தபோதும் சொன்னீங்க. ஆனால் அங்கே எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு அண்ணி. இங்கேயும் வந்து அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தர் அவங்கள ஏதாச்சும் ஒன்று பண்ணால் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ரிசப்ஷனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு நேராக கிளம்பி போயிடுவேன்." அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. இதை உடனே அவங்க அம்மா கேட்டுட்டு மனோகர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நிலா முன்னாடி மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க. அவள் ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருக்கா. ரிசப்ஷனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால் கொஞ்சம் நம்ம தான் பார்த்து நடந்துக்கணுங்க." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.